மதம் மாறி சென்றிருந்தாலும் கூட அவர்கள் கிறிஸ்தவ வன்னியர்கள் என்றே அவர்களை அடையாளப்படுத்திக் கொண்டே கொண்டிருந்தார்கள். உரிமையாக கூட அவர்கள் சொல்லலாம், அது அரசாங்கம் முடிவு பண்ணணும், சட்டம் முடிவு பண்ணணும். நமக்கு தெரியும், விழுப்புரம் மாவட்டத்திலே பொன்முடி அவர்கள் ஒரு கோயில் விஷயத்திலே இரு தரப்புக்கிடையே பேசிய பேச்சிலிருந்து ஒரு பூதாகரமான பிரச்சனை உருவாச்சு. வணக்கம் நேயர்களே, இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் அனைவரும் இன்னைக்கு மதம், ஜாதி, இனம் எல்லாத்தின் அடிப்படையில் ஒருங்கிணைந்த சகோதரர்களாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட திருநாடு தான் நம்முடைய இந்திய நாடு. இந்த இடத்துல மத பாகுபாடு, ஜாதி பாகுபாடு, ஏற்றத்தாழ்வுன்ட்டு அங்கங்க நடந்துட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாடு ஒன்றும் அதற்கும் விதிவிலக்கல். தமிழர்கள் எதை நோக்கி போகிறார்கள்? எந்த இடத்துல ஒன்றிணைமோ அந்த இடத்துல ஒன்றிணையாம அங்க பாகுபாடு பார்க்கப்படுது. தொடர்ந்து நான் என்ன பேச போறேன்றது உங்களுக்கு புரிய வரும். என்னிடையே இதை பத்தி பேசுவதற்காக இந்து மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் திரு செந்தில்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வாங்க சார் கிட்ட மேற்கொண்டு என்ன பேசலான்றத பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. ரொம்ப சந்தோஷம். இந்து மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளரோட நாங்க பேசிட்டு இருக்கோம். ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு, அதனாலதான் இவ்வளவு தூரம் ஒரு விளக்கங்களோட நான் ஆரம்பிச்சேன். உண்மையிலே தமிழர்கள் மதத்தாலையும் தன்னுடைய ஜாதியாலையுமே பிளவுபட்டு இருக்கிறாங்க. இது அப்பப்ப நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை பார்த்துட்டு, இப்ப குறிப்பா நேத்து திண்டுக்கல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு பாருங்க. அங்க வன்னியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல பொதுவான அன்னதானம்ன்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுல கிறிஸ்தவ வன்னியர்கள் இந்து வன்னியர்களுக்கு இடையே பாகுபாடு ஏற்பட்டு இந்த இடத்துல நீ அன்னதானம் போடக்கூடாது அப்படின்னு கோர்ட் வரையும் போயிட்டு இப்ப ஒரு சலசலப்பு அந்த இடத்துல. ஏன் இது என்ன பிரச்சனை? ஏன் இது அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறதா? இதுக்கு என்னதான் சுமூகமான தீர்வு? அது திண்டுக்கல் மாவட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா ஆங்கிலேயர்கள் காலத்திலேயே பாத்தீங்கன்னா அங்க பெரும்பான்மையாக இருந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு தரப்பினர் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்திற்கு அங்கு மதம் மாறி சென்றிருந்தார். மதம் மாறி சென்றிருந்தாலும் கூட அவர்கள் கிறிஸ்தவ வன்னியர்கள் என்றே அவர்களை அடையாளப்படுத்திக் கொண்டே கொண்டிருந்தார். இப்ப சமீப காலமாக அந்த திண்டுக்கல் மாவட்டத்திலே ஒரு மாநாடு அறிவித்தார். அதாவது நாங்கள் கிறிஸ்தவராக மதம் மாறினாலும் கூட எங்களை நீங்க பேக்வர்ட் காஸ்ட்ல நீங்க சேர்க்க கூடாது. கிறிஸ்தவராக எங்களை எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் காஸ்ட்ல தான் எங்களை நீங்க சேர்க்கணும், ஏன்னா நாங்க வன்னியர்கள் அப்படின்னு சொல்லி உரிமைக்காக போராட்டம் நடத்தினாங்க, ஒரு மாநாடு நடத்தினாங்க. அதை தமிழக முதலமைச்சரிடத்திலும் ஒரு கோரிக்கையாக முன்வைத்தார்கள். உரிமையாக கூட அவர்கள் சொல்லலாம், அது அரசாங்கம் முடிவு பண்ணணும், சட்டம் முடிவு பண்ணணும். இப்ப கடந்த ஒரு வாரமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் கருமாரி அம்மன் கோயிலினுடைய திருவிழா, அதனுடைய கும்பாபிஷேகம் நடக்கும். அந்த கும்பாபிஷேகத்திற்கு அந்த ஊருக்கு பொதுவில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய நிலத்துல அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கோயில் நிர்வாகத்தின் சார்பாக அங்க இருக்கக்கூடிய காவல்துறை இடத்திலே மனு கொடுக்க போனார். வன்னியர் சமுதாயத்திலிருந்து மதம் மாறி கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய அந்த மக்களில் சிலர் இந்த பொது இடத்திலே நாங்கள் 100 ஆண்டு காலமாக இங்கு எங்களுடைய மத வழிபாட்டு நிகழ்ச்சிகள், எங்களுடைய தேர் பவனி போன்றவற்றை நாங்கள் இந்த இடத்திலே நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்திலே இந்த அம்மன் கோயிலுடைய இந்த அன்னதானத்தை நடத்துவது என்பது நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்லி கிறிஸ்தவர்களாக மதம் மாறி இருக்கக்கூடிய மக்களில் சிலர் இந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்தார். உடனடியாக அந்த கோயில் தரப்பிலிருந்து மதுரை நீதிமன்றத்திற்கு சென்று மதுரை நீதிமன்றத்தில் எங்களுக்கு இந்த விழாவிலே அன்னதானம் போடுவதற்கு அனுமதி வேண்டும் என்று அவர்கள் வாதிட்டார்கள். எதற்கு அரசு தரப்புல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த 100 ஆண்டு காலமாக அங்க கிறிஸ்தவ மக்கள் அங்க தேர்பவனி போன்ற விழாக்கள் நடத்திட்டு இருக்காங்க, அது அரசாங்கத்தோட நிலை. அந்த இடத்துல இவர்கள் அன்னதானம் போட்டாக்க அங்கு மத மோதல்கள் உருவாகும். அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாரு, நீதிமன்றத்தில் வாதத்தை வைக்கிறார். ஒரு அரசு தரப்புல இருந்து சொல்லக்கூடியவர், 2 தரப்பினருக்கு பாதுகாப்பு கொடுப்போம், 2 தரப்பினரும் அங்கு நிகழ்ச்சி நடத்துவதற்குரிய பாதுகாப்பை நாங்கள் தர தயாராக இருக்கின்றோம் என்றுதானே வாதிட்டு இருக்க வேண்டும். ஆனால் 2 தரப்பு மக்கள் மத்தியிலும் பிரச்சனை உருவாகும் என்று சொல்லி ஒரு அரசாங்கத்தை நடத்தக்கூடிய ஒரு அரசாங்க தரப்பு வழக்கறிஞர் அவரே அவருடைய வாதத்தை முன்வைக்கிறார் என்று சொன்னார். அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உயரிய அமைச்சர் ஐபி அவர்கள் இருக்கக்கூடிய, அப்ப இந்த அமைச்சர் இருக்கக்கூடிய தொகுதியிலே ஒரு அரசாங்கம் 2 தரப்பினர் மத்தியிலே ஒரு சுமூகமான, நியாயமான, சட்ட ரீதியான ஒரு அணுகுமுறையை மேற்கொள்ளாமல் 2 தரப்புல பிரச்சனை வரும் இவர்களை நீதிமன்றத்தில் சொல்றாங்கன்னா, நமக்கு தெரியும், விழுப்புரம் மாவட்டத்திலே பொன்முடி அவர்கள் ஒரு கோயில் விஷயத்திலே இரு தரப்புக்கிடையே பேசிய பேச்சிலிருந்து ஒரு பூதாகரமான பிரச்சனை உருவாச்சு. அப்ப இதே போல திண்டுக்கல்லிலும் இந்த பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலையை இவர்கள் செய்கிறார்களா என்ற சந்தேகம் தாங்க எனக்கு முன் வருது. அப்ப நீதிபதி கேட்டாரு, இந்த தரப்புல இருக்கக்கூடிய விழாக்கள் நடத்துவதற்கும் அரசு தரப்பிலே அரசு இடத்துல அனுமதித்தாங்க, கோயில் தரப்புல இருந்து அவர்கள் நடத்துகின்ற அன்னதான விழாக்களுக்கும் உரிய பாதுகாப்பு தர வேண்டும், அரசு இடத்துல நடத்துவதற்கு அனுமதி தரணும் என்று சொல்லி நியாய
முக்கியமான இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கின்ற தனி நீதிபதி தலைமையிலான அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நேற்றைய தினம் அன்னதானம் நடைபெற்ற போது அங்கே இருக்கக்கூடிய மதம் மாறிய கிறிஸ்தவ சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஒரு 400-500 பேர் சேர்ந்து கொண்டு எங்களுடைய ரேஷன் கார்டெல்லாம் நாங்க அரசாங்கத்திடம் கலெக்டரிடம் ஒப்படைப்போம், நாங்க எங்களுடைய குடியுரிமை வேண்டாம் என்று புறக்கணிக்கிறோம் என்று சொல்லி எல்லாம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்து மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2 மதத்தை சார்ந்தவர்களுடைய மத நம்பிக்கைகளும் மத வழிபாடுகளுக்கும் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். யாரும் யாருடைய மத நம்பிக்கைக்கும் இடையூறாக எதிர்ப்பு தெரிவிக்க கூட அது 2 மதத்தை சார்ந்தவர்களுக்கும் என்று சொல்லித்தான் எங்களுடைய நிலைப்பாட்டிலே அங்கே தேர்பவனி நடத்தக்கூடிய நிகழ்வு அவர்கள் நடத்தி கொண்டிருப்பது தொடர்ந்து நடக்கட்டும். இந்துக்கள் அன்னதானம் கோயில் திருவிழாக்கள் அதை அரசாங்க நிலத்தில் நடத்துவதை யாரும் தடுக்க கூட. அப்படி தடுக்க நினைத்து கலவரம் ஏற்படுத்த நினைத்து மத பிரச்சனை ஏற்படுத்த நினைக்கக்கூடியவர்கள் இந்த அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்பது இந்து மக்கள் கட்சி நிலைப்பாடு. மதம் என்பது ஒரு நம்பிக்கை, மதம் என்பது ஒரு நெறி. அது நெறியாக இருக்கிற வரைக்கும் சரி. ஆனா அது ஒரு வெறியாக மாறும்போதுதான் நமக்குள்ளான இந்த ஒரு பிளவு. ஏன் இந்த மதம் இந்த நெறியை ஏன் இப்படி வெறித்தனமா இவங்க எல்லாம் கொண்டு போறாங்க? ஏன் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா, ஒரு பொதுவான இடம் தானே. உங்க திருச்சபையிலயோ இல்ல கோவில்லையோ இந்த இடத்துல நடக்கல, ஒரு பொதுவான ஒரு இடத்துல தானே நடக்குது இந்த அன்னதானம். ஏன் இந்த வெறியர்கள் மத வெறியர்கள் ஏன் இப்படி ஒரு பாகுபாடு? மதம் ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவதற்கும், மதம் என்று சொல்வதை விட சமயம் நெறி என்றெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் தமிழ் வழிபாடுகளிலே நமக்கெல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தையை நாம் பிரயோகப்படுத்தினால தெரிஞ்சுக்கலாம். நெறி என்ற ஒரு தவறான விஷயத்தை நெறிப்படுத்துவது. நெறியாளர்னு சொல்றாங்க விவாத நிகழ்ச்சிகளை. நெறியாளருக்கு என்ன வேலை? 2 தரப்பு வாதங்கள் நடக்கும்போது அதை நெறிப்படுத்துவது, அதை சரிப்படுத்துவது, அதுதான் நெறி. இன்றைக்கு சமயத்தில் இருக்க வேண்டியது சமயம் என்றால் என்ன? ஒரு மனித பக்குவப்பட வேண்டும். உணவு எப்படி சமைத்து அதை பக்குவப்படுத்தி அருந்துகின்றோமோ அதுபோல ஒரு மனித தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டு இருப்பதற்கு பெயர் சமயம். அதை எப்படி செய்வது என்று சொல்லிக் கொடுப்பதுதான் சமயம். இது இன்றைக்கு என்ன ஆயிருக்குன்னு சொன்னா அரசியலாக்கப்பட்டிருக்கின்றது. மத ரீதியான வாக்குகள் அதை பெற வேண்டும் என்ற மாற்று மதத்தவர் மீது என்னன்னா எதிர்ப்புகளை உண்டாக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு இந்த மதத்தினுடைய வாக்குகள். இன்றைக்கு சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ மக்கள், இவர்கள் வாக்குகள் முழுமையாக நம் பக்கம் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த பிரச்சனைகள் ஏற்பட வேண்டும். இந்த பிரச்சனைகளில இந்த மதத்திற்கு நான் ஆதரவாக இருந்து இவர்களுடைய வாக்குகளை நான் பெற வேண்டும். அதுதான் ஐபி நினைக்கிறதா? கலவரம் நடக்கும், மத ரீதியான மோதல்கள் உருவா. அப்ப அரசாங்கம் தடுத்து நிறுத்த வேண்டியதை தடுத்து நிறுத்தல, அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இந்த 2 தரப்பில் இருந்தும் நடத்தக்கூடிய நிகழ்வுகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு இவர்கள் வாய்மூடி அமைதியாக இருப்பதனுடைய நோக்கம் 2 மதத்திற்குள் பிரச்சனை ஏற்பட வேண்டும், அதிலே தான் குளிர்காய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். பொதுவாக இன்றைக்கு பெரும்பாலான அரசியல்வாதிகள் செய்கின்ற மோசமான வேலை இந்த 2 தரப்பில் இருக்கக்கூடிய மத ரீதியான அவர்களை கடந்து இந்த மத ரீதியானவர்களை இயக்கக்கூடியவர்கள் தன்னுடைய ஆதாயத்திற்கு தான் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் தன் பக்கம் நிற்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட இதை ஊதி பெரிதாக்கக்கூடிய வேலையை செய்கின்றார்கள். மதம் எப்ப சார் வந்தது? நெறின்றது தானே நமக்கு ஒரு அதுக்கு பிறகுதானே இந்த மதம் என்ற ஒண்ணு. நெறி என்றது நீங்க சொன்ன மாதிரி நெறிமுறைப்படுத்துவது அதற்கு பிறகு வந்தது, எல்லாம் அதற்கு பிறகு வந்தது தானே. சோ அப்ப எங்க இருக்கிறத எதோட கம்பேர் பண்ணி இத கலவரத்தை உண்டாக்குறாங்க? மதம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப யானைக்கு மதம் பிடிக்கும், மனிதனுக்கும் அது போல ஒரு மதம் பிடிச்சிடுச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள். யானைக்கு மதம் பிடிச்சாலும் பிரச்சனை, மனிதனுக்கு மதம் பிடிச்சாலும் பிரச்சனை, இந்த சமூகத்திற்கு பிரச்சனை. இப்ப மனிதனுக்கு இந்த மதம் என்றால் என்ன என்பது தெரியவில்லை. ஆக்சுவலி மதம்ன்றது ஒரு வார்த்தை எப்ப வந்துச்சுன்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து சமயம், நம்முடைய நெறி, இவைகளை எல்லாம் நம்ம பின்பற்றிட்டு வந்தோம். பல்வேறு நாடுகளில் இருந்து நம் நாட்டின் மீது படையெடுப்புகள் நடந்த போது பல்வேறு விதமான கலாச்சாரம், பல்வேறு விதமான நம்பிக்கைகள் எல்லாம் நம் நாட்டிற்கு வந்த போது அவர்களுடைய நம்பிக்கையின்படி ஓர் இறைவன், ஓர் மரம் என்கின்ற நம்பிக்கையின்படி அவர்கள் வாழ்க்கை இப்படி வந்த அந்த நம்பிக்கைக்கு மாற்றாக இருந்ததெல்லாம் இந்த நாட்டில் இருந்த தமிழ் மரபுடைய தமிழ் வழி. அது 2 மதம்னு சொல்லும் போது 3வதா இருக்கக்கூடிய அத்தனையுமே சேர்த்து இதுவும் ஒரு மதம்னு சொல்லிட்டு 200-300 ஆண்டுகளுக்குள்ளாக நடைபெற்ற ஒரு மாற்றம். அதற்கு முன்பு மதம்ங்கிறது கிடையாது. இந்து மதம்னு சொல்லப்படுகின்ற மதத்திலேயே சைவம் தனியாக, வைணவம் தனியாக, கானபத்தியம் தனியாக, சௌரம் தனியாக, சூரிய வழிபாடு தனியாக இருந்துச்சு, சக்தி வழிபாடு இருந்துச்சு, சாக்தம் இருந்துச்சு. இப்படி தனித்தனி வழிபாட்டு முறைகள்ல நாம வழிபாடுகளை நடத்திட்டு தான் இருந்தோம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம